துளசி வந்துட்டு அவங்க பாட்டிக்காக டேப்லெட் வாங்குறதுக்காக ஃபார்மசிக்கு போகிறாங்க. அப்போது ஒரு லேடி வந்துட்டு தீபா கொடுக்குற அதே மாத்திரையே வாங்கிட்டுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, பேபி தள்ளி போடுறதுக்கான மாத்திரை தானே இது, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அது கேட்டவுடனே துளசி ஷாக் ஆகிறாங்க. அவங்க என்ன மாத்திரை வாங்கிட்டு போகிறாங்கன்னு ஃபார்மசியில் கேட்க பேபி தள்ளி போடுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. உடனே டவுட் வந்து துளசி அவங்க வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுத்தாங்களே, அதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கொஞ்சம் அனுப்புங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. சரின்னு உடனே தீபாவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதை வந்துட்டு அங்கே இருக்க ஃபார்மசியில் கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன டேப்லெட்டுன்ட்டு. குழந்தை தள்ளி போகிறதுக்காக இதை தொடர்ந்து சாப்பிட்டா குழந்தைய பிறக்காமல் கூட போயிடும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு துளசி ஷாக் ஆகிடுறாங்க. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே நேராக போகிறாங்க. போயிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு வெற்றி கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னா அஞ்சலி அவங்க அம்மாலாம் கேட்க ஒன்றும் இல்லை வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெற்றி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம முதல்ல அந்த டேப்லெட்டை சாப்பிட விடாமல் பண்ணணும் தீபாவன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போய் இங்கே வந்து தீபா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்க அவங்க அம்மா வந்து டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றீன்னு சொல்லி. அப்போ கரெக்டாக வந்து துளசி அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த டேப்லெட்டை தட்டி விட்டுறாங்க. தீபா இனிமேல் இந்த டேப்லெட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. உடனே என் பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுறியா, நீ கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு தான் இந்த வீட்டு வாரிசாகணும்னு நினைக்கிறியா, அது என்றைக்குமே நடக்காதுன்ட்டு கோவமாக வந்துட்டு உங்களை அடிக்கிறாங்க பலான்ட்டு அவங்க அத்தை. உடனே வெற்றி தடுக்க பக்கம் வீட்டுங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை நான் சொல்கிறது கேளுங்கன்னு எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்கவே விட மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக வெற்றியோட அப்பா வந்துடுறாரு. என்ன ஆச்சுங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, ஏங்க இந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை தீபாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தட்டி விட்டுட்டாங்கன்னு கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஏம்மா இப்படி எங்கள் வீட்டில் நல்லது நடக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா அது வந்து ஒரு விஷயம் துளசி பண்ணுறாங்கன்னா அதில் என்ன தப்பா என்ன ரைட்டான்னு கேட்க விடாமல் அம்மா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டா குழந்தையே பிறக்காமல் போயிடும், அது வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்காக இல்லை, குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்ற மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. நீ ஏமா இப்போ புதுசாக சொல்லிகிட்டு இருக்கேன், எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமாக தானே இதை எழுதி வாங்கிட்டு வந்தோன்னு சொல்ல, கண்டிப்பாக இல்லை நான் இப்போ தான் கேட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம்னாப்பா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மருந்தெல்லாம் சொல்லி கேட்டு பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. தீபாவோட அப்பா ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு அனுப்பிச்சிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேப்லெட் அனுப்பிச்சிருக்கோம், அதில் என்ன டேப்லெட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு அவர் வந்து சார் அது வந்து குழந்தை யாருக்கு சாப்பிட்றது இதுன்னு கேட்குறாங்க. என் பொண்ணு தான் சொல்கிறாங்க. என்ன சார் 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு இந்த டேப்லெட் சாப்பிடணும், இது குழந்தையே பிறக்காது சார், இதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகி போயிடுறாரு. உடனே வந்துட்டு துளசி சொன்னது உண்மைதான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா அதுக்குள்ளே துளசியை அடிக்க பார்த்தீங்களே, அவங்க நல்லதாம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்ல, வெற்றி வந்து இல்லைப்பா இது பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, நாங்கள் அதை விசாரிச்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி துளசி அவரும் கிளம்புறாங்க. இதை பார்த்த பயந்த மீனாட்சி உடனே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு, நீ போய் அந்த டாக்டரை வந்துட்டு பார்க்க விடாமல் பண்ணி துளசியும் வெற்றியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்லிடுறாரு. இங்கே வெற்றியும் துளசியும் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ காரை நிறுத்த சொல்லிட்டு துளசி வந்துட்டு வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க தனியாக வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்கள் முதல்ல எங்கள் பாப்பா கடத்துறதுக்கு வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே ஆள் தான் காரணமாக இருக்குமோன்னு தோணுது, அந்த ஒரு ஆளை பார்த்தீங்களா, அந்த ஆளை எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜூஸ் கடையிலன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எப்படியும் வந்துட்டு ஆள் வச்சு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அப்போ அந்த ஜூஸ் கடையில் கேட்டு பார்க்கலாம்ல, நம்ம அந்த ஆளை கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே சரியாயிடும் தோணுதுன்னு துளசி சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், சரி இப்போ ஓகே நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.